வணக்கம் பாலமுருகன். இந்த கேடு கெட்ட எச்ச பொறுக்கி இருக்கான் பார்த்தீங்களா, பொம்பளை பொறுக்கி சைமன். அவனுக்கு தந்தை பெரியார் அப்படின்னு சொன்னா அக்குள்ள அரிப்பு வந்த மாதிரி லப்போ திப்போன்னு சமீப காலமா கத்திக்கிட்டு இருக்கான். காரணம், தந்தை பெரியாரை பேசினால் அவன் வீட்டில் அடுப்பு எரியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கேடு கட்டத்தனமா பெரியாரை விமர்சனம் பண்றேங்கிற பேர்ல அவதூறு அள்ளி வீசிக்கிட்டு இருந்தான். அதன் அடிப்படையில தந்தை பெரியார் அப்படிங்கிற மிகப்பெரிய அடையாள சொல் இருக்கு பாருங்க, அந்த அடையாள சொல்லை எப்படியாவது நம்ம கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேடு கிட்ட எச்ச பொறுக்கிக்கு இன்னொரு பொறுக்கி இருக்கான் பாருங்க, அந்த பொறுக்கி பேர் தான் மணியரசனா. தமிழ் இனத்தை காட்டி கொடுத்த கேடு கிட்ட எச்ச பொறுக்கிக்கு இந்த பேரை கொண்டுட்டு வந்து ஆக்ட் பண்றோம். அதனால தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டு இங்க வந்து தவறா பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்பதான் சரியா போட்டு அடிக்க போகுதுன்னு சொல்லியிருக்கான் இந்த எச்ச பொறுக்கி. இவனுடைய யோக்கியதை என்ன, இவன் இப்ப பயன்படுத்திக்கூடிய பேரு எந்த அளவுக்கு கேவலப்பட்டிருக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரி பண்ணோம்னா இவங்க தாங்குவாங்களா அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். அதையும் நம்ம பேசுவோம். உண்மையான தந்தையும் உண்மையான பெரியாரும் நம்மகிட்ட இருக்கும்போது இந்த தந்தைங்கிற சொல்லும் பெரியாருங்கிற சொல்லும் ரொம்ப கவலைப்பட்டு போச்சு தமிழ்நாட்டில். எப்படி? அதனால இன்னையிலிருந்து நான் சொல்றேன், இந்த பெரியாருங்கிற வார்த்தையும் தந்தைங்கிற வார்த்தையும் கேவலப்படாமல் தமிழ்நாட்டில் புனிதப்படணும்னா இன்னையிலிருந்து நம்ம ஐயாவை தந்தை என்றும் தமிழ் தேசிய அரசியலில் தந்தை என்றும் பெரியார் என்றும் நம்ம பேசுறோம். தமிழ்நாட்டுல வரலாறு அப்படின்னு ஒண்ணு எழுதப்படணும்னா அது தந்தை பெரியாருக்கு முன், தந்தை பெரியாருக்கு பின். இத நாம சொன்னோம்னா அப்படி இல்ல, செந்தட்டி இலைய வச்சு தேய்ச்ச மாதிரி அப்படி குதிப்பானுங்க கடந்துகிட்டு. ஆனால் இங்க மாண்புமிகு நீதி அரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறாரோ அதே போல் தமிழ்நாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர், மதிக்கப்படுகிறவர் தந்தை பெரியார் அவர்கள், ஈவே ராமசாமி அவர்கள். ஆகையால் இது மதிப்புறு சொல் தான். இதை வந்துட்டு கொச்சைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா அது அவங்களுடைய கேவலமான மனப்பிறழ்வின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி இங்க நீதியரசர்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, என்னமோ இந்த கபோதி இருக்கான் பாத்தீங்களா, அந்த காமாலை கண் கபோதி இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்னமோ படுத்து எழுந்திரிச்சுக்கிட்டு தந்தை பெரியார்னு அவரே தனக்கு தானாவே வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மனப்பிறல்களை தான் அவனுக்கு பேசிட்டு இருக்கானுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்கடா மட முண்டமே, நன்றாக தெரிந்து கொள். தந்தை பெரியார் என்ற பேர் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டது என்றால், பெண்கள் மாநாடு 1938 பெண்கள் மாநாடு கூட்டி அங்க இருக்கக்கூடிய நீலாம்பிகை அம்மையார்ல இருந்து மூவலர் ராமாமிர்தம் அம்மையார்ல இருந்து அனைவருமே சேர்ந்து ஒரு பட்டயம் தயாரிக்கிறாங்க. கடந்த கால் நூற்றாண்டுகளாக ஒப்பாரும் மிக்காரும் இல்லாது பெண் இனத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரே ஒரு தலைவர் தந்தை ஈவே ராமசாமி. அவரை இனிமேல் தந்தை பெரியார் என்று அறிவிப்பது அப்படின்னு சொல்லி முதல் தீர்மானமா இயற்றினாங்க. அந்த நேரத்துல கூட தந்தை பெரியார் அவர்கள் சிறையில் இருக்கிறார். தந்தை பெரியார் அப்படிங்கிறத வந்து பேசுவதற்கு கூட குறைந்தபட்ச யோக்கியதை வேண்டா உங்களை வந்துட்டு ஒரு டேஷ் போட்டுதான் இனிமே உங்களை பேசணும். அந்த அளவுக்கு டேஷ் குறியீட்டுக்குள்ள வாழக்கூடிய ஒரு அற்ப பண்டிகள் நீங்கெல்லாம். பன்றிங்கிற குறியீடை எதுக்கு திரும்ப சொல்றோம், அது சோத்தை விட்டு வேற ஒன்று தின்னும். அந்த அடையாளத்துலதான் நீங்கெல்லாம் பன்றி கூட்டம் நீங்கெல்லாம். அப்போ தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துவதன் மூலமாக நாம் இங்கு வயிறு வளர்க்கலாம் அப்படிங்கிற கேவலத்திலும் கேவலமாக இருக்கக்கூடிய கேடி கும்பல்களே, நீங்கள் என்ன வேண்டுமானால் பெரியாரை கொச்சைப்படுத்தலாம், அவர் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டுதான் இருப்பார். ஏனென்று கேட்டால் தந்தை பெரியார் என்பது ஒரு தத்துவம், தனி மனிதர் என்பது கிடையவே கிடையாது. அந்த தத்துவத்துக்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா, அடிக்க தான் அது மறுபடி கிளர்ந்து எழும். அப்படித்தான் இன்னைக்கு வந்து திராவிடர் கழகம் தந்தை பெரியாரின் கொள்கைகளும் வந்து மக்கள்கிட்ட மிகப்பெரிய வேறுபட்டதுக்கு காரணம் அவருடைய கொள்கைகள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை. திராவிடர் கழகம் என்பதற்கு உண்மையின் கழகம் என்று பெயர் வைக்கலாம் அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னாரு. உண்மை என்று இதழே வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அது என்னது 75 வருஷத்தை தாண்டி இன்னைக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கு. அப்போ புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலேயே உண்மை என்று இருக்கு, தூய்மை என்று இருக்குன்னு கேட்டா அது திராவிடர் கழகம் தான். தொண்டுக்கு சிறந்த இடம், இறுதியான இடம் திராவிடர் கழகம் தான் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கேடி சோத்த தின்னாத கேடி பசங்களே, நீங்க பாரதிதாசனை பேசலாமாடா? நீங்கள் வந்துட்டு தமிழ் தேசியம் என்கிற கட்டமைப்புக்குள்ள தந்தை பெரியாரை அரவணைத்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும்
நீ பேசக்கூடிய ஒரு தலைவர் கூட தந்தை பெரியார்கிட்ட முரண்பட்ட தலைவர் கிடையவே கிடையாது. அவ்வளவு தலைவரையும் தனித்தனியாக பிரித்து அவர்களுடைய ஜாதிய கண்ணோட்டத்துல கொண்டு போய் அதை அடைத்து இவர்களுக்கு இந்த ஜாதியின் அடிப்படையில் இந்த தலைவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஜாதியின் அடிப்படையில பிரிச்சு அந்த தலைவரை முன்னிலைப்படுத்தக்கூடிய RSS கேடி வேலை செய்திருக்கக்கூடிய அந்த கபோதி கூட்டமே உங்களுக்கு ஓர்மை தன்மை, திராவிடன் என்கிற ஓர்மை தன்மை எதனை எதிர்க்கும் என்று கேட்டால் ஆரியத்தை எதிர்க்கும். ஆரியத்துடைய வேரை அடியோட வைத்து என்ன சொல்லும், சில்லறை சீர்திருத்தம் செய்யாமல் வேரை பிடுங்கி எறியக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சொல் தான் திராவிடர். அந்த திராவிடர் என்பது யாருக்கு நமச்சல் கொடுக்கும் கேட்டா பார்ப்பன கும்பல்களுக்கு கொடுக்கும், பார்ப்பன இனத்துக்கு கொடுக்கும். ஏனென்றால் இவர் இந்த திராவிடர் இயக்கத்துக்கு பிறகுதான் இங்க 69% இடஒதுக்கீடு இங்க வந்து நம்மளது குடியை மொத்தமாக கெடுத்து விட்டார்கள் சொல்லி அவன் நம்புவான். அதை அவன் அதுக்காக அவன் எதிர்ப்பு குரல் கொடுப்பான். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய திராவிடர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆரியர்களுக்கும் ஆரிய பெண்களுக்கும் அறம் என்பது, பாதுகாப்பு என்பது திராவிடர் கழகம் தான். அவன் தான் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி பிள்ளைய கட்டி கொடுக்கணும் இன்னைக்கு வரைக்கும் கங்கணம் கட்டி கொண்டு திரியக்கூடிய கேடுகட்ட புத்தியாளன். அவன் வீட்டுல இருக்கக்கூடிய பெண் கூட பாதுகாப்பா இருக்கணும்னா அங்கேயும் திராவிடம் அப்படிங்கிறது தான் செழித்தோங்கணும், அந்த இடத்துலதான் வாழணும். அப்படி இருக்கும் போது அவன் போடக்கூடிய எச்சில் பிஸ்கட்டுக்கு அலைந்து திரியக்கூடிய இந்த எச்சில வலிக்கக்கூடிய இந்த சொறி நாக்குகள் இங்க வந்துகிட்டு தமிழ்நாட்டுல வந்துகிட்டு பெரியாரை பெரியாருங்கிற சொல் கொஞ்ச நாளமா கெட்டு போச்சுன்னு சொன்னா, நீ எந்த அளவுக்கு மணியரசனை மயிருக்கு கூந்தலுக்கு கூட வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை இப்ப நீ பெரியாரை கேவலப்படுத்துற. அந்த மணியரசனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீ கேடு கட்டத்தனமா அந்த ஆளா கேவலப்படுத்திருக்க. அவன் ஒரு பன்றி, கிழட்டு பன்றி, நீ ஒரு கிழட்டு பன்றி. 2 கிழட்டு பன்றி சேர்ந்துக்கிட்டு தந்தை பெரியாரை இழிவுபடுத்தலாம் அப்படிங்கிற நினைப்புல நீ பேசிட்டு இருக்க தெரியுமா? நீ பேச 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 அம்பலப்படுவாய். தமிழ்நாட்டுல நீ எவ்வளவு பேசப்படுறியோ அவ்வளவுக்கு உனது கொள்கைகள் இங்க தோல் உரிக்கப்படும். அந்த அளவுக்கு நீ தெருவுல சிரிக்கப்படுவாய். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க 100 மக்கள் இருக்கு, 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேரும் தந்தை பெரியாரை பற்றின மதிப்பும் மாண்பும் உடையவர்கள். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் தனிப்பட்ட முறையில கடவுளை கும்பிடுவான், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருப்பான். ஆனால் தந்தை பெரியார் என்று விட்டால் தன்னை அறியாத ஒரு மதிப்பு அந்த மனிதர்கள்ட்ட எல்லாத்துலயுமே இருக்கு. அதுதான் அவருடைய மிக தேர்ந்த கொள்கை. உனது சுய மரியாதை, உனது மரியாதையின் மீது யார் கை வைத்தாலும் கிளர்ந்து எழு அப்படிங்கிற உயிர்த்தன்மைக்கு உயிர்ப்பு கொடுத்த மாபெரும் தகை தந்தை பெரியார். நீ என்னடா 1ஆம் நம்பர் மழுமட்டப்ப, நீ சோத்துக்கு பதில எதை குதிரம் மூத்திரத்தை குடிக்கக்கூடிய கேடி கும்பலுக்கு சொம்படிக்கக்கூடிய கேடு கட்ட பயணி. நீ என்னடா தந்தை பெரியாரை பற்றி அப்படி இறக்கி பேசி இன்னொரு பக்கம் ஏற்றி அடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற தெரியுமா? அது நடக்காது, ஒரு பொழுதும் நடக்காது. கடைசியாக திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய கருப்பு சட்டையை போட்டிருக்கக்கூடிய கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. உன்னை ஒரு கை பார்க்காமல் விடவும் போறதில்லை. ஆகையால் தந்தை பெரியாரை பற்றி நீ எவ்வளவு வேண்டுமானால் பேசு. பேச பேச அடிக்க பந்து எவ்வளவு வேகமா அடிச்சியோ அவ்வளவு ஸ்பீடா திரும்பி வரும். ஆகையால் நீ பேச பேசதான் பெரியாரை பற்றி நாங்கள் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும். ஆகவே பேசு, போக்கிலேயே பேசு. ஆரம்பிக்கலாம்.